சமாதானம் தேவையில்லை. சதிகாரர் கையிலே என் செல்வத்தை சிக்க விட்டீர்கள். கௌரவர் பலிபீடத்திலே என் கண்மணியை காவு கொடுத்தீர்கள். ஆசை குருமகன், ஆண்மை படைத்தவன், அழகு தமிழும் அபிமன்யும் அவனை அநியாயமாய் கொலை செய்தீர்கள். இப்போது சமாதானம். என் மகனை சாவிடம் ஒப்படைத்த இரக்கமற்றவர்களே, சாவுக்கு இருக்கும் இரக்கம் கூட உங்களுக்கு இல்லையே. பாருங்கள், அபிமன்யுவின் உயிரை சூறையாடி சாவு அவன் முக கம்பீரத்தை கொண்டு போகவில்லை. படுகளத்திலே அவனை பிணமாக படுக்க வைத்த சாவு அவன் பயமில்லா பார்வை கொண்டு போகவில்லை. ஏன்? விஜயன் மகன் என்பதற்காக. அவன் தந்தை பார்த்திவ துயர் தாங்க மாட்டான் என்பதற்காக. ஆனால் நீங்கள் செய்தது என்ன? உடன் பிறந்தாரின் ஒரே மகனை உதிரம் சிந்தும்படி வைத்தீர்கள். நீங்கள் பேச என்ன உரிமை இருக்கிறது? நீங்கள் யார் என்னை தடுக்க? விஜயா, விதி விளையாடி விட்டது. யார் என்ன செய்ய முடியும்? இல்லை கண்ணா, விதி இல்லை. என் வீர புதல்வனை சூறையாடியது விதி இல்லை. கொஞ்ச மொழியானை கொண்டு என் நெஞ்சை கொதிக்க வைத்தது விதி இல்லை. என் ஆசை செல்வனை இப்படி அலங்கோலப்படுத்தியது விதி இல்லை. இதோ இவர்கள் என் சகோதரர்கள். என் ஒரே மகனை நான் இல்லாத சமயம் நமனுலகத்தை சண்டாளர்கள். இவர்கள் தான் கொலையாளிகள், மகனை கொன்ற மகா பாதகர்கள். என் மகன் செத்து பார்த்தார்கள், அதே கண்டால் நான் சாவதையும். யாரும் குறுக்கிடாதீர்கள், யாரும் என்னை பற்றி கவலைப்படாதீர்கள், யாரும் இங்கு பேசாதீர்கள். அர்ஜுனனின் ஆத்திரம் அண்ணன், தம்பி, உற்றார், உறவினர் என்று பார்க்காது. என் விஷயத்தில் தலையிட்டால் உங்கள் ரத்தத்தால் என் வீர அபிமன்யுவுக்கு அபிஷேகம் செய்து ஆனந்தமடைவேன். இனி என்னை தடுக்க உங்களுக்கு யாருக்கு உரிமை? எனக்கு இருக்கிறது அந்த உரிமை. அர்ஜுனா, அக்னி சாட்சியாக எனக்கு வாக்கு கொடுத்து விட்டு இப்போது அதை மீறி நடக்கிறாய். என் மைந்தன் மாண்டு விட்டான். அவனோடு நான் மடிய எனக்கு உரிமை இல்லை. மாயவனே, புரிந்தது எல்லாம். என் ஆசை செல்வன், ஆருயிர் மைந்தன், அணைந்து போன குலதெய்வம், ஏற்றுக்கொள். உன் கபட நாடகத்திற்கு, உன் கல்லஞ்ச மாயங்களுக்கு காணிக்கையாக ஏற்றுக்கொள். அதோடு மற்றொன்றும் புரிந்து கொள். ஆசை அபிமன்யுவை அநியாயமாய் அழித்தவனை, என் கண்மணியை மண்ணிலே கடத்தினவனை, மைந்தன் உயிரை போக்கிய மாபெரும் சண்டாளனை நான் பழிவாங்கப் போகிறேன். நாளை ஆதவன் அஸ்தமிப்பதற்குள் அந்த அற்பன் ஆயுள் அஸ்தமிக்க வேண்டும். அவன் ஆயுள் அஸ்தமிக்கும் போது அவன் அலறி அலறி சாக வேண்டும். அழிந்து போன அபிமன்யுக்கு அதுவும் நான் செய்யவில்லை என்றால் அக்னியிலே, கொல்லும் நெருப்பிலே, தயிக்கும் தீயிலே விழுந்து மடிவேன். இது சத்தியம். ரந்தாமா, பகல் முடிய போகிறது, அந்த படுபாவி இன்னும் காணவில்லையே. அதற்குள் என்ன அவசரம்? இன்னும் கொஞ்சம் தேடுவோம். பிற்பகலும் ஆகிவிட்டதே, அஸ்தமனமாகவில்லையே. விளையாட வேண்டாம் கண்ணா, அடுத்தாற் போல் அஸ்தமனம் வந்துவிடும். அதற்குள் அவன் அகப்படாவிட்டால் அடுத்தது அக்னி குண்டம் தானே. அதற்கு நான் ஏற்பாடு செய்ய வேண்டும் அல்லவா? அர்ஜுனா, இது மாற்ற முடியாத தீர்மானம். பகவானே, உன் அருளா அந்த ஜெயத்ரதன் கிடைக்காமலே போக வேண்டும். இது என்ன பிரார்த்தனை வச்சலா? என் சுவாமியோடு நானும் போய் சேரலாம் அல்லவா? அண்ணா, ரொம்பவும் சோதிக்காதே. ஜெயத்ரதன் கிடைக்க மாட்டான் என்றால் இப்போதே சொல்லிவிடு. அதோ அஸ்தமித்தான் ஆதவன். பலித்தது மாமாவின் மகத்தான யோசனை. அஸ்தமித்து விட்டது கண்ணா, என் வாழ்வும் அஸ்தமித்து விட்டது. அக்னிகுண்டத்திற்கு செலுத்து ரதத்தை. அர்ஜுனா, நான் சாவதை தடுக்க இனி எவருக்கும் அதிகாரம் கிடையாது. போகட்டும் ரதம்.
அழும் சமயமல்ல இது. ஒரே வினாடி அக்னி, அதிலே நம் தேகம் சாம்பலாவதற்கு முன் சொர்க்கத்திலே மைந்தனை கண்டு மகிழும் நமது ஆவி. கலங்காது, வா. காண்டீபன் சொல்லுகிறான், கலங்காதே. போ சுபத்ரா. வத்சலா, நீ? உங்களோடு வருகிறேன், என் சுவாமி இருக்கும் இடத்திற்கு. வத்சலா, தடுக்காதே பார்த்திவா. அபிமன்யு உங்களுக்கு மைந்தன் என்றால் அவளுக்கு மணவாளன். நடக்கட்டும். கர்ணா, 1000 அம்புகளை செலவு செய்து ஒருவனை கொல்லுகிறாய். நான் ஒரே யோசனையில் பாண்டவர் குலத்தையே அழித்து விட்டேன், பார்த்தாயா? மாமா, வேண்டுமானால் பாருங்கள். சகுனி என்றாலே இனிமேல் சரித்திரத்தில் ஒரு தனி இடம். ஒரு வேண்டுகோள், காண்டீபன் தம்பதிகள் தீயில் விடும் காட்சி நான் கண்டு ரசிக்க வேண்டும். கட்டாயம் செய்வோம். அண்ணா, கிடைத்தானா ஜெயத்ரதன்? இல்லை, அர்ஜுன் அண்ணா அக்னி பிரவேசத்திற்கு தயாராகிவிட்டார். அர்ஜுனா, கண்டிப்பா அது தவறு. வில்விஜயனாக வாழ்ந்தவன் வில்விஜயனாகவே மடிய வேண்டும். காண்டீபத்தை கையில் எடுத்துக்கொள். ஜெயத்ரதா, பார், நன்றாக பார்த்து சந்தோஷப்படு. மாமா, பயம் ஒன்றும் இல்லையே மாமா. பயமா? மாமா இருக்கும் போதா பயம்? அதுவும் சூரியன் அஸ்தமித்த பிற்பாடா? அர்ஜுனா, நில். முடிவு இதுதானா? வேடிக்கை வேண்டாம் கண்ணா. வேடிக்கை இல்லை, வேண்டுகோள் ஒன்று. அர்ஜுனா, காண்டீபம் கையிலேந்தி அதிலே நான் ஏற்றி நானிலே அம்பு தொடுத்து, ஆஹா, ஒரு முறை அந்த ஆனந்த காட்சி நான் காண வேண்டும். காண்டிபா, இங்கே வீரன் தொடுத்த கணை வேலில் போகலாமா கண்ணா? யார் சொன்னது அப்படி? அதோ சூரியன். மாமா, சூரியன் இதோ ஜெயத்ரதன். மறந்து விடாதே, அவன் தனி போக வேண்டிய இடம். விராயுதனாகிவிட்டாய். அபிமன்யு, இப்போதாகிலும் போய்விடு. வத்சலை உன்னை உயிருடன் பார்க்கட்டும். வேண்டாத இடத்தில் பெருந்தன்மை. சவுனை நிறுத்தும் பேச்சை. போடுங்கள், போடட்டும். உங்கள் மனுக்கு நீதி, நேர்மை, வீரம், வெட்கம், தர்மம் இவைகள் இல்லையோ? அவன் போடட்டும் முதல் பானத்தை. ஏன் நின்று விட்டீர்கள்? கையில் ஒன்றும் இல்லாதவன் மேல் கனை மாறி புரிவதா என்று தயக்கமா? அல்லது இழந்தான், கடவால் இருந்தான், ஆனால் வீரம் இழக்கவில்லை, தைரியம் இழக்கவில்லை, ஆண்மை இழக்கவில்லை. இவன் இன்னும் மனம் என்ற பயமா? கோடைகளே, வில்லுக்கு வில், வாளுக்கு வாழ் பதில் சொல்ல வகையிட்டு ஓடி ஒளிந்த பேடிகளை ஒரு வாளை எடுக்க நேரம் கொடுங்கள். பிறகு போடுங்கள் உங்கள் பானங்களை. கேட்டி வீரர்கள் வார்த்தைகளை. கையால் ஆகாதவன் வாயால் சாதிப்பதற்கு இது சரியான உதாரணம். வெறும் வார்த்தைகளோடு விளையாடும் வக்கரம் என் கரத்திலிருந்து ஒழுகும் ஒவ்வொரு ரத்த துளிகளையும் கேள். அவை சொல்லும் நான் சாதித்ததை. இங்கே பிணமாக குவிந்து கிடக்கும் வீரர்களின் ஆத்மாக்களுக்கு அவைகள் சொல்லும் நான் சாதித்ததை. போட்டோடிய துரோணருக்கு, புறங்காட்டிய கர்ணனுக்கு, தூண்டு துடித்த துச்சாதனுக்கு எல்லோரும் சொல்வார்கள் நான் சாதித்ததை. உதர்க்கமும் குடிநாசும் தவிர எதுவுமே தெரியாத உன்னிடம் என்ன பேச்சு? ஆச்சாரியார் அவர்களே, நிராயுத பாணியாய் நிற்கும் ஒருவன் தாட்சண்யமாக தாக்க வருகிறார்களே, இதுவும் நீங்கள் கற்பித்த யுத்த பாடமா? துரோணரின் யுத்த முறைகளில் துரோகமாக்கும் ஒன்றா? குற்றமற்ற குரு, நேர்மையான போராடம்,
தர்மத்தையே கடைபிடிக்கும் தளபதி என்று என் தந்தை பூஜிக்கும் தோழர்தானா நீர்? ஏன் பேச மாட்டேன்? எதற்காக இந்த மௌனம்? ஆச்சாரியார் பேச மாட்டார். அவர் செய்திருக்கும் சபதம் அப்படி. மறந்து விட்டேன். துரோணர் இருக்கும் அதே இடத்தில் பகடை உருட்டி ஒரு குலத்தையே பாழ்படுத்திய பரம சண்டாளன் இருப்பதை மறந்து விட்டேன். சத்தியத்திற்கு சமாதி கட்டுவதே தொழிலாக கொண்ட சகுனி மாமா, இந்த கோழை கும்பருக்கு நீர் தலைவனாயிருக்கும் வரை நீதியை எப்படி எதிர்பார்க்க முடியும்? நீதி கேட்கிறாயா தம்பி? இது நீதிமன்றம் அல்ல, யுத்த காலம். தெரியும். அதனால் தான் வீணர்களோடு அல்ல, பில்பிடித்து நிற்கும் வீரர்களோடு நான் பேசுகிறேன். அங்க தேசாதிபதி, ஆச்சாரியாருக்குத்தான் அடைத்து விட்டது வாய். நீராவது சொல்லும், ஆயுதமற்றவனை தாக்குவதுதான் தர்மமா? மாபெரும் வீரன் என்று மகத்தான பேர் வாங்கியது இப்படித்தானா? கர்ண மகாராஜா, நான் கேட்பதென்ன? போரிட ஒரு வாள், அதை கொடுத்து விடுங்கள். பிறகு எல்லோருமாக என்னை தாக்குங்கள். சாவதானால் சண்டையிட்டு சாகிறேன், ஜெயித்தால் எல்லோருக்கும் உயிர் பிச்சு தருகிறேன். மரண கீதம் பாடுகிறான் மடையன். போர் முறைகள் தெரியாத போலி வேதாந்தி. சாவதற்கு நான் அஞ்சவில்லை, சாவதானால் சண்டையிட்டு சாக வேண்டும். கண்ணிலே வீரம் தாங்கி, கையிலே வாழ் தாங்கி, மார்பிலே வேல் தாங்கி மடிய வேண்டும். இது துரோணருக்கு தெரியும், கர்ணனுக்கு தெரியும், சுத்த வீரன் எவனுக்கும் தெரியும். உதற்கமே பேசி கூறி போன உனக்கு தெரியாது. யாருக்கும் எதையும் மறக்காத கோமானி, வீரன் கர்ணனிடம் வீரத்தின் பெயரால் கேட்கிறேன். கொடையாளி கர்ணனிடம் தர்மத்தின் பெயரால் கேட்கிறேன். தனி ஒருவனாக தவிப்பவன் தானம் கேட்கிறேன். ஒடிந்த வாழாயினும் சரி, ஒரு வாழ் கொடுங்க. யுத்தகலத்திலே கருணை, நல்ல பாம்பிடம் நட்பு, விஷத்தோடு விளையாட்டு, இவையெல்லாம் விபரீத செயல்கள். நீங்கள் யார் தானம் செய்வதை தடுக்க? தானம் செய்யலாம். போரின் முடிவு உன் சொந்த விஷயமானால், போர் நடப்பது துரியோதனனுக்காக. அவனுடைய படை வீரன் நீ. சமரை தவிர எது செய்யவும் உரிமை இல்லை உனக்கு. கருணை காட்டியோ தானம் செய்தோ விபரீதம் விளைந்தால் அது ராஜ துரோகமாகும். நான் இருக்கிறேன் துரியோதனனின் அங்கீகாரம் பெற்ற பிரதிநிதி. என்னிடம் கேட்கட்டுமே அபிமன்யு. ஒன்றல்ல 9 வாழ் கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. தாத்தா, சொன்னதையெல்லாம் மன்னித்து விடுங்கள். நொந்த மனம் சிந்திய வார்த்தைகள் பொருட்படுத்தாதீர்கள். உங்கள் கையால் ஒரு வாழ் கொடுங்கள். பாண்டவர் சரித்திரத்தில் தங்கள் பெயர் பத்திரை மாற்று தங்கத்தினால் பொறிக்கப்படும். அபிமன்யு, உன் வாளே உனக்கு கிடைத்தா சந்தோஷப்படுவாய் அல்லவா? ஆம் தாத்தா. எங்கே என்று பார். அதோ எடுத்துக்கொள். ஆனால் ஒன்று, நீ வாள் எடுத்துக்கொண்டதும் எல்லோருமே உன்னை தாக்குவார்கள். பாதகமில்லை. வாழ்தான் எனக்கு தேவை. பிறகு வையகமே வேண்டுமானால் மறக்க